வணக்கம். நாம் பயன்படுத்தக்கூடிய பொதுவான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டொரண்ட் அப்ளிகேஷன். இது எல்லாருமே பயன்படுத்துவோம். ஆனால் அதில் விளம்பரங்கள் வரக்கூடிய அப்ளிகேஷனாக தான் இருக்கும். நாம் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் கிடையாது. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். எந்த ஒரு இடையூறும் கிடையாது. நம்ம ப்ரீமியம் அப்ளிகேஷனில் எப்படி எந்த விதமான சிறப்பம்சத்தை பயன்படுத்துகிறோமோ, டெக்னாலஜி பயன்படுத்துகிறோமோ, அதே ஃபீச்சர்ஸ் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பயன்படுத்திட்டேன். பயன்படுத்தி படத்தான் வீடியோ தயாரித்து வச்சுருக்கேன். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. வாங்க வீடியோக்கள் வரலாம். இதற்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நாம் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் தான் லிவ்ரே டொரண்ட். இந்த அப்ளிகேஷன் இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஆட் லிங்க், ஓப்பன் ஃபைல், கிரியேட் டொரண்ட் இருக்கும். ஆட் லிங்க் அப்படிங்கிற மேக்னெட் லிங்க் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அதை ஆட் லிங்க் கொடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் டொரண்ட் ஃபைல் டவுன்லோட் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஓப்பன் ஃபைலில் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிரியேட் டொரண்ட் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு டவுன்லோட் லிங்க் இருக்குன்னா அதை பயன்படுத்தி ஒரு டொரண்ட் ஃபைலாகவே நம்ம உருவாக்க முடியும். நமக்கு அதிகபட்சமாக இது பயன்படுன்னு சொன்னால் ஓப்பன் ஃபைல் தான் பயன்படும். இந்த ஓப்பன் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டொரண்ட் ஃபைல் எங்கே இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி காட்டிடும். நம்ம ஈஸியாக லோட் பண்ணுறதுக்கு இது உதவி செய்யுது. இதில் ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிறோம். நமக்கு எல்லாமே தேவைப்படாது. மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி எவப்ட்டுங்கிறத காட்டிடுறேன். நான் பயன்படுத்தக்கூடிய வெர்ஷன் 3.4. ஓகே. இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறங்க. அதில் அப்பியரன்ஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்பியரன்ஸ். இதில் லைட் தீமை பொறுத்த வரைக்கும் லைட் இருக்குது, டார்க் இருக்குது. மற்றபடி நமக்கு இதில் எதுவும் செட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் பிஹேவியர். இதில் பேட்டரி கண்ட்ரோல் இருக்குது. பேட்டரி கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டரி கண்ட்ரோல் 15% டிஃபால்ட்டாக இருக்கும். ஒவ்வொருடைய மொபைலில் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 20 இருக்கும். இப்போ என்னுடைய மொபைல் விவோ 1820. என்னுடைய பேட்டரி கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா 20%. அதனால் நான் 20%ங்கிறத செட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போ பேட்டரி கண்ட்ரோல் 20%க்கு வருதோ அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஃபைல் டவுன்லோட் நடந்துக்கிடுச்சுன்னு சொன்னால் அது உடனே பாஸ் ஆகிடும். நெட்வொர்க். இதில் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். இதில் எந்த ஒரு இதுவும் வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ். சேவ் டொரண்ட்ஸ் இன்ட்ருக்கு பார்த்தீங்களா? இது எதற்காக இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணுறோம். எதுக்காக டிஃபால்ட்டாக செட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு டொரண்ட் ஃபைல் ஒன்று காட்டினேன். ஆட் டொரண்ட்டுன்னு சொல்லிட்டு. இதுக்கு டொரண்ட் ஃபைல் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரௌசர் மூலமாக டொரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற லொக்கேஷனை இதுக்கு நமக்கு காட்டுறோம். அதுக்கான பாதையை நம்ம காட்டுறோம் டிஃபால்ட்டாகவே. இங்கே தான் நான் டொரண்ட் ஃபைல் வச்சுருப்பேன். அதனால் நீ இந்த இடத்துலேருந்து நீ டொரண்ட் ஃபைலை எடுத்துக்கலாங்கிறதுக்கான பார்த்து தான் இது. இதில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டியதில்லை. இது இப்படியே எடுத்துகிட்டு போகட்டும். நெக்ஸ்ட் ஒன் லிமிட்டேஷன். கீழே வாங்க. ஸ்பீடுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட், மேக்ஸிமம் அப்லோட் ஸ்பீட் இருக்குது. கீழே டொரண்ட் கீவிங் அப்படின்ட்டு ஆட்டோ மேனேஜ். இதை நீங்கள் எக்காரணத்தை கூட கிளிக் பண்ண வேண்டாம். ஸ்பீடு குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் வேறு அவ்வளோதான். நமக்கு இதில் வேறு எதுவுமே நம்ம செட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொன்றா செட் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு தேவைப்படலை. இங்கே இருக்கக்கூடிய 3 பார் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதில் எல்லாமே காட்டிடும்.
இப்போ என்னோடய மொபைல் வந்து நெட்வொர்க் வந்து டேட்டா வந்து ஆனில் இருக்கிறதுனால உள்ளே வர இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கக்கூடிய டிஃபால்ட்டு டேட்டா வந்து காட்டிகிட்டே இருக்குது. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல்ஸும், அப்லோடு பார்த்தீங்கன்னா 12 ஃபைல்ஸும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. இது எப்போதும் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.